உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுக கூட்டணி பலம் பெறுகிறதா? பாமக தொடர்ந்து வலு சேர்க்குமா? அதிமுகவில் மேலும் யார் இணைவார்கள்? டெல்லியில் அமித்ஷாவுடன் எடப்பாடி என்ன பேசுவார்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். அதிமுக அணியில பாமக வந்தது, அன்புமணி பாமக வந்தது, அதிமுகவுக்கு பலம் தானா? இல்லை, அதிமுக பொறுத்தப்பட்டு 21 தேர்தலையே பாஜக அதிமுக பாமக தானே கூட்டணியில் இருந்தாங்க. அதனால் அப்போவும் பாமக 5 இடங்கள் தான் வின் பண்ணாங்க, 25 இடங்கள் கூட்டணியாக வின் பண்ணாங்க. ஸோ அதனால் இப்போது பார்த்திங்கன்னா அந்த எதிர்பார்த்த ஒரு இதுதான். ஆக்சுவலாக பாமக அன்புமணி தரப்பில் இருக்கிறவங்க பாஜக அதிமுக கூட்டணிக்கு போவாங்கன்றது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்று. அது எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா இப்போ நடந்திருக்கு. ஆனாலுமே அந்த கூட்டணியில் தொகுதிகளின் எண்ணிக்கை போன்ற விஷயங்கள், அதிகாரத்தில் பங்குன்னு அன்புமணி பல தடவை சொல்லியிருக்காரு. அதோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. அதெல்லாம் ஒத்துண்டு தான் அதிமுக அவரை சேர்த்துருக்கா, இல்லை அதை பற்றின விஷயங்களே கிளப்பப்படலையான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆக்சுவலாக கடந்த முறை வாங்கின அளவுக்கு தொகுதியில் இந்த தடவை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா பாமக பிளவுபட்டு இருக்கு இல்லையா. 23 இடங்கள் போன தடவை கொடுத்தாங்க. இந்த தடவை பாமக ராமதாஸ் பாமக அன்புமணின்னு இருக்குது. அதனால் நிச்சயமாக கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி அதை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அன்புமணி பக்கத்தில் கட்சி இருக்குது அப்படின்னு அன்புமணி சொன்னால் கூட, அவர் போகிற இடங்கள்லாம் நல்ல கூட்டங்கள் வந்தால் கூட கீழே இருக்கிற ஓட் பேங்க் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால் போன வாட்டி கொடுத்த மாதிரியான 23 சீட்டை அன்புமணிக்கு கொடுப்பாங்களான்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன். 17 சீட்டு ஒரு ராஜ்யசபா. இந்த தடவை ராஜ்யசபா கண்டிப்பாக அன்புமணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஏடிஎம்கேலேருந்து ராஜ்யசபா அன்புமணிக்கு கொடுத்துட்டாங்க. அது அவரோட பீரியட் முடிய போகிறது. ஸோ அதனால் திருப்பி மறுபடியும் அதிமுகலேயே கேட்டார்னா அது அவங்க தேமுதிகவுக்கு வேறு ராஜ்யசபா கொடுக்கணும். அவங்களுக்கு கிடைக்கிறதே 2 சீட் தான். அந்த 2 சீட்டு ரெண்டுத்தையும் வேறு கட்சிகளுக்கு கொடுத்தாங்கன்னா அதிமுக என்ன பண்ணும்? அதனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் திரு எடப்பாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒருவேளை தேமுதிக திமுக கூட்டணிக்கு போச்சுன்னா அப்போ வேணால் ஒருவேளை ட்ரை பண்ணுவேன். அன்புமணிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைக்கப் போகிறோம், பெரிய கூட்டணி அமைக்கப் போகிறோம் அப்படிங்கிறது இதுதானா? இல்லை, இது பெரிய கூட்டணியே கிடையாது. இது ஏற்கனவே இருந்த கூட்டணி தான். பெரிய கூட்டணின்றது ஒவ்வொருத்தருமே எடப்பாடி சொல்லிட்டு தான் இருக்கார். பார்லிமெண்ட் தேர்தலையும் சொன்னார் பெரிய கூட்டணி வரும்னாரு. கிட்டத்தட்ட எஸ்டிபி தேமுதிகவோட அந்த கூட்டணி நின்று போச்சு. ஸோ இந்த தடவையும் அமித்ஷாவும் சொல்கிறாரு, இவரும் சொல்கிறாரு பெரிய கூட்டணி அமைப்போன்றார். பட் எந்த கட்சிகள் வருதுன்னு தான் பார்க்கணும். பாமக போனது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. பாமக எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். மற்ற கட்சிகள் தேமுதிக போன்ற கட்சிகள் தினகரன் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவர்கள்லாம் வருவாங்களா மாட்டாங்களா, அதுதான் இங்கே முக்கியமான பிரச்சனை. அதை விட முக்கியமான விஷயம் தாவேகா வலையில் இழுத்து போடுறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டாரு, அங்கே அமித்ஷாவை சந்திக்க போகிறாரு. ஏற்கனவே திரு வேலுமணி அங்கே தான் இருக்காரு. அடிப்படையில் பாஜக அதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள், இந்த பேச்சு நடக்குமா இல்லை என்ன நடக்க வாய்ப்பு? இல்லை, அங்கே நடக்கிறது தொகுதிகள் பேச்சுவார்த்தை கண்டிப்பாக உண்டு. 50 தொகுதிகள் வரையும் கேட்குறாங்க. இவங்க 30 தொகுதிகளுக்கு மேலே தரமாட்டேன்றாங்க. ஸோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதில் பேச்சுவார்த்தைகள். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா திமுக கவர்மெண்ட்டை சங்கடப்படுத்துகிற மாதிரியான பல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்க தொடர்ந்து திமுக தேர்தலை நோக்கி போகும்போது பல விஷயங்கள் ஓட்டு வாங்கிறதுக்கான பல விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தொடர்ந்து மைக்ரோ லெவலில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட கூட்டணி இருக்கோ இல்லையோ திமுகவை டேமேஜ் பண்ணணும், எலெக்ஷனில் திமுக தனித்து ஒரு மெஜாரிட்டி வராத நிலைமைக்கு நம்ம கொண்டு போகணும், ஒரு இழுபறி நிலைமைக்கு கொண்டு போகணும், அப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். அதனால் திமுக மேலே எப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லி அவங்கள இடி சிபிஐ போன்ற விஷயங்கள் மூலமாக எப்படி திமுக சங்கடப்படுத்தணுன்றதுக்கான ஒரு அந்த விஷயங்களும் பேசப்படும். இந்த மாதிரி சங்கடப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சங்கடப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஏற்கனவே இடி அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. இடி என்ன பண்ணுறாங்க, மணல் விஷயத்துலலாம் கேஸ் புக் பண்ணுன்றாங்க, உள்ளாட்சி துறை அப்பாயின்மெண்ட்டில் கேஸ் புக் பண்ணுறாங்க. நேற்று பெரிய ஊழல் பட்டியல் மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி கொடுத்துருக்காரு. அது கிட்டத்தட்ட பார்த்தா மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி தான் இருக்குது. பெருசாக எல்லா துறையும் போட்டு அவர் மனசில் என்ன தோணித்தோ அந்த அமௌண்ட் அதில் போட்டிருக்காரு. 4 லட்சம் கோடின்றார். எல்லாத்துக்கும் ஒரு பேக்ரவுண்ட் மெட்டீரியல் வேண்டாமா? வழக்கமாக என்ன ஊழல் குற்றச்சாட்டுகள் எப்படி கொடுப்பாங்க, டிவிஎஸ்சியில் போய் கொடுப்பாங்க. டிவிஎஸ்சி நடவடிக்கை எடுக்கலைன்னா கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட் உடனே டைரக்ட் பண்ணணும் டிவிஎஸ்சியை. உடனே அது விசாரணை ஆரம்பிக்கும். எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சிபிஐ வேணும்னு கேட்பாங்க. எடப்பாடி மேலேயே சிபிஐ விசாரணை கேட்டு சென்னை ஹைகோர்ட் சிபிஐ கொடுத்து இவர் தானே போய் டெல்லியில் சிபிஐ வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தவர், அங்கே போய் வழக்க போட்டு சிபிஐ வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தவர். இங்கே இன்னும் விஜிலன்ஸ் கமிஷனர் அந்த கேஸை பார்க்கணுன்னு ஒரு விஷயம் இருக்குது.
திமுக கவர்மெண்ட் வந்து இந்த அதிமுக மந்திரிகள் மேலே இருக்கிற ஊழல் வழக்குகள்லாம் கவனிக்காது இருக்கு இல்லையா, அதுக்கு திமுகவுக்கு இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் தேவை தான் ஆக்சுவலாக. நீங்க விலைக்கு சொல்லுங்க, இது நீங்க மக்களுக்கு புரியணும். நேரடியாக சொல்ல போனா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கிற ஊழல்கள், அந்த நடவடிக்கைகள்லாம் எதுவுமே கேட்டால் வந்து கவர்னர் தடுத்துட்டார். மக்கள்கிட்ட வைங்க முன்னாடி எத்தனை டிவிஎஸ் எத்தனை மந்திரிகளை ரைடு பண்ணீங்க, கிட்டத்தட்ட 8-9 எஃப்ஐஆர் பெண்டிங். அதிமுகவினர் வந்து உத்தம புத்திரர்கள் மாதிரி இப்போ வந்து உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே, நீங்கள் வைங்க, மக்கள் முன்னாடி வைங்க. நாங்கள் என்னென்ன டிவிஎஸ் ஆரம்பத்தில் என்ன சூரத்தனமாக நீங்கள் கந்தசாமி டிஜிபி அவர் என்னென்னலாம் பண்ணினார், எவ்வளோலாம் எஃப்ஐஆர்லாம் போட்டார், அப்புறம் எல்லாமே அமுங்கி போனதுக்கு காரணம் என்ன, கொரோனா உட்பட எல்லாமே அமுங்கி போனதுக்கான காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன காரணம்? அதான் திமுக தான் சொல்லணும் மக்கள் முன்னாடி. இன்னைக்கு உங்கள் மேலேயே குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்கல்ல. என்ன காரணம்? திமுக திமுக முன்னாள் அமைச்சர்கள் ஏன் இப்படி சாஃப்டா டீல் பண்ணீங்க? 4.5 வருஷம் ஆகி போச்சு. நீங்க மற்ற வாக்குறுதிகள் கொடுத்தது நிறைவேற்றாத இருக்க ஒரு பக்கம் இருக்கட்டும், நிறைய கொடுக்காத வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கீங்க, அது வேற விஷயம். ஆனால் பாயிண்ட் என்ன, ஏன் அதிமுக முன்னாள் மந்திரிகள் மீது நடவடிக்கை இல்லை, தொடர் நடவடிக்கைகள் ஏன் இல்லை? என்ன இடத்துல பிரச்சனை ஆச்சு அதை மக்கள்கிட்ட சொல்லுங்க. நாங்கள் இந்த பண்ணினோம், இந்த இடத்துல பெண்டிங்காக இருக்கு, இந்த அதிகாரிகள் ஊழல் அதிகாரிகளை எங்களால் நீக்க முடியல, அவங்க அதே இடத்துல உட்காந்துருக்காங்க, ஊழல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தால் அதிகாரிகள் அதுக்கு தடையா இருக்காங்க, சொல்லுங்க, மக்கள் முன்னாடி வாங்க. இன்னைக்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்கல்ல. உங்க பின்னாடி மளிகை கடை மாதிரி பெரிய லிஸ்ட்டை கொடுத்துட்டாருல, கிட்டத்தட்ட 20 பட்டியல் 20 பேர் இருக்குதுல்ல, உள்ளாட்சித்துறை, அந்த துறை, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்னென்ன துறை இருக்கோ எல்லா துறையும் போட்டார் அவர். 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கினா கடன் முழுக்க அவங்க திமுக சாப்பிட்டு போயிட்டாங்கன்னு ஒன்று சொல்றாரு. அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது, அதுக்கான ஆதாரம் கொடுத்துருக்காரா, கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காரா? இந்த கவர்னர் ஏற்கனவே இந்த திமுக மேலே கோபமாக இருக்கார். அவர் இந்த லிஸ்ட்டை வச்சு அவர் என்ன ஆட்டம் போகிறாரு, ஆட்டம் ஆட போகிறாருன்னு இனிமேல் தான் தெரியும். அரசியல் ரீதியாக, அரசியல் சட்ட ரீதியாக ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கையில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தானே, எது கிடைச்சாலும் வந்து திமுக பிரச்சனை பண்ண வேண்டியது தானே. ஏன் விட்டு வைத்தது திமுகவை திமுக? அது பல காரணங்கள், அதுதான் சொல்லணும், திமுக தான் சொல்லணும். எந்த இடத்துல அவங்க வேகம் எங்கே தடைப்பட்டது, ஏன் இப்படி பின்னுக்கு தள்ளப்பட்டது, இந்த விஷயங்கள் சொல்லுங்க, அதை மக்கள்கிட்ட சொல்லுங்க, மக்கள் முன்னாடி. திமுகவை கரைப்படுத்த, திமுக மீது கரை கொண்டு வர திமுக விரும்பலையா? இல்லை, கரை கொண்டு விரும்பலையா கிடையாது, அது விரும்பி தானே முதல்ல அந்த ரைடெல்லாம் நடத்தினீங்க, எஃப்ஐஆர்லாம் போட்டீங்க. 1-2 கேஸில் சார்ஜ் ஷீட் கூட போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சிலது வந்து அப்ரூவல் வரல, ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அப்ரூவல் வரல, அந்த ப்ரொசீட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வரலன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. மக்கள் முன்னாடி வெள்ளை அறிக்கை வைங்க சார், முன்னாள் அதிமுக மந்திரிகள் மீதான நடவடிக்கைகளை குறித்து மக்கள் முன்னாடி வெள்ளை அறிக்கை வைங்க. திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன, யார் யார் மேலே வந்து நாங்கள் ரைடு பண்ணோம், யார் யார் மேலே எஃப்ஐஆர் போட்டோம், இன்னைக்கு உங்கள் மேலே பெரிய பட்டியல் வந்திருக்கு, நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்குது ஆக்சுவலாக. சரி, அந்த மாதிரி திமுக அமைச்சர்கள் மீது, பிரமுகர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அது அவர்களுக்கு சாதகமாக ஆகாதா? ஒருவரை மக்கள் அவங்க மேல பச்சாதாபம் சார், ஊழல்வாதிகளுக்கு என்ன சார் பச்சாதாபம் வேண்டியிருக்கு? நீங்க கரெக்டா நிரூபிச்சீங்கன்னா ஊழல்வாதி தான், பச்சாதாபம் என்ன வேண்டியிருக்கு? திமுகவுடைய பிரமுகர்கள் மீது ஜெயலலிதாவே தண்டனை பெற வேண்டியவங்க ஏதோ இறந்து போனதுனால அவங்க தண்டனையிலேருந்து விடுவிக்கப்பட்டார்களே தவிர, அந்த கேஸ்ல வந்து தண்டனை அடைஞ்சாங்கல்ல, A2, A3, A4லாம். ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து அவங்க தொடர்ந்து இதை வந்து பர்சியூ பண்ணி நிரூபிச்சிருக்கணும். எதுக்கு இது இவ்வளோ தூரம் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி உங்கள் மேலேயே குற்றச்சாட்டு வருது இல்லை, உங்கள் மேலேயே குற்றச்சாட்டு வருது இல்லை, உள்ளாட்சித்துறை அப்பாயின்மெண்ட்டில் குற்றச்சாட்டு வருது இல்லை, இடி சொல்கிறான்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு. இங்கே எஃப்ஐஆர் இருந்தால் அந்த எஃப்ஐஆருக்குள்ளே இடி வரமாட்டேன்றான். அதிமுக மந்திரிகள் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, அதுக்குள்ளே வந்து உள்ளே வந்து பாருங்கன்னா எஃப்ஐஆருக்கு கண்ணே தெரியல, அந்த எஃப்ஐஆர் இருக்குது அங்கே இருக்கிறது, இடிக்கு கண்ணே தெரியல, சிபிஐக்கு கண்ணே தெரியல. ஆனால் இல்லாத எஃப்ஐஆர் போடாத வழக்குக்கு திமுக அரசாங்கம் உள்ளாட்சித்துறையில் ஊழல்னு சொல்லிட்டு அதில் நடவடிக்கை எடுக்கணும்னு கேஸ் போடுங்கன்னு எஃப்ஐஆர் புக் பண்ணுங்கன்னு இடி வந்து ப்ரெஷர் பண்ணுறான் திமுக கவர்மெண்ட்டை. எப்படி இருக்குது பாருங்கள் நிலைமை. இருக்கிற எஃப்ஐஆருக்குள்ளே வந்து முன்னாள் அதிமுக மந்திரிகளோட ஊழலை பார்க்கறதுக்கு இடி ரெடியாக இல்லை. ஆனால் புதுசாக எஃப்ஐஆர் போட்டு திமுக மந்திரிகள் மேலே ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்கிறேன்னு இடி வரான். இப்போ இது என்ன மாதிரி நிலைமை? இது திமுக தான் பதில் சொல்லணும் அதுக்கு. ஆக்சுவலாக டெல்லியில் போய் எந்த பேச்சு மட்டும் இருக்குமா? முக்கியமாக இது இருக்கும், இதுவும் இருக்கும், தொகுதி பங்கீடும் இருக்கும். என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சி சொல்லாதீங்க, எங்களுக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கு, அதுவும் இருக்கும். அதனால வந்து அதிமுக தான் தனித்து ஆட்சி அமைக்கும்ன்ற விஷயத்தை நீங்க சொல்லணும். முதல்வர் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி நீங்க சொல்லணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வைப்பாங்க அவங்க முன்னாடி. பாஜகவுக்கு இன்னைக்கு அதிமுக விட்ட வேற கட்சி கிடையாது. ஸோ அவங்க 2 பேர் வந்து இணக்கமாக போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. பாஜக வந்து அதிமுகவை பயமுறுத்துற நிலையில் இல்லை, ஏதோ ரிக்வஸ்ட் பண்ணி இதோட அதுக்கு இந்த எலெக்ஷன் முக்கியமாகவும் கருதலை. அவங்க 29 தான் முக்கியமாக கருதுறாங்க. அதனால இதில் ஏதோ ஒரு 10 சீட் 15 சீட் கூட வந்தால் பெட்டர் நினச்சி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் டிடிவி சேர்த்துக்க சொல்லி அமித்ஷா சொல்லுவாரா? கண்டிப்பாக சொல்லுவார். ஆனால் இவர் கேட்க மாட்டார். என்டிஏல வந்து
தினகரன் வேணால் சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு வேறு. ஆனால் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அப்போ பழனிசாமி இருக்கிறவரையும் நான் அதில் சேர மாட்டேன்னு தினகரன் சொல்லிட்டு இருக்கார். சொல்லி அவர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக அதை சொல்கிறதே இல்லையா அவர்? ஆனால் அதுக்கு மேலே வேற ஒன்று சொல்கிறார். அதாவது கடவுள் பேராலையும் மதத்தின் பேராலையும் அரசியல் பண்ணவங்களோட நான் சேர மாட்டேன்னு சொல்கிறார். அது பிஜேபி அங்கே இருக்கிறதுனால சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், துரோகிகள் எதிரிகள்னு பார்க்க மாட்டோம், யார் நல்லாட்சி கொடுப்பாங்களோ அவங்களோட சேருவோன்றார். அது ஒரு சமரசம் தெரியுது இல்லை? எதிரி வந்து திமுக, துரோகி பழனிசாமி, அதில் யார் கூட வேணால் சேருவோம் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்போ ஆப்ஷனெல்லாம் ஓப்பனாக வச்சுருக்கார், எல்லா கதையும் திறந்து வச்சுருக்கார். அவர் எப்படி முடிவெடுப்பார் சொல்ல முடியாது. ஆனால் ஓபிஎஸ் உடைய பார்வை வேற. அவர் அதிமுக சேர்த்து எனக்கு பதவி கொடுக்கணுன்றார். அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து என்டிஏக்கு வாங்கன்றாங்க. அது அப்படி ஓபிஎஸ் போனார்னா ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்களாம் அவரை கைவிட்டு திமுகவுக்கு போயிடுவாங்க. இல்லை, அதுக்கான நிர்பந்தம் கொடுத்து எடப்பாடி தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில், அது மூத்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கொஞ்சம் இணங்கி போயிட்டாரு, கொஞ்சம் தயாராகிட்டாரு, இந்த மாதிரியான செய்திகள் வருது. இல்லை, அது பிஜேபி கிளப்பி விட்ட வதந்தி. அது உண்மை கிடையாது. எடப்பாடி இன்னும் பிடிவாதமாக தான் இருக்கார். அவர் இவங்களுக்கு எந்த விதத்துலையும் இவங்க ஏற்றம் வரக்கூடாது சார். தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் எந்த விதத்துலையும் அரசியல் ஏற்றம் வரக்கூடாது. இதோட அவங்க காலியானோம். தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் இந்த எலெக்ஷனோட இபிஎஸ் காலியானோம். 2 பேருக்கு அதான் விஷயம். ஏன்னா இபிஎஸ் பலம் பெற்றால் அவங்க காலி ஆயிடுவாங்க அரசியலில். அவங்க பலம் பெற்றால் இபிஎஸ்க்கு பிரச்சனை வரும். ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீயா நானா போட்டி நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஆனால் கூட்டணி பலம் இதில் கூட அண்ணாமலை, எடப்பாடி எந்த விதத்திலையும் பலம் பெறக்கூடாது. அவர் அங்கே ஒத்து ஊதிட்டு இருக்கார். அங்கே தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் தயவுசெய்து இந்த பக்கம் போய் வந்துடாதீங்க, நீங்கள் அந்த பக்கம் தாவேகா திமுக அப்படி போயிடுங்கன்னு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா நிர்பந்தம் கொடுத்ததாகவும், முக்கியமாக திரு வேலுமணியோட அந்த பேச்சு தான் நடந்துட்டு இருக்கிறதா தானே தெரியுது. நிர்பந்தம் கொடுக்குறாங்க சார், பட் அவரோட கண்டிஷன்ஸுக்கு ஒத்துக்கணும். இல்லை, தினகரன் கண்டிஷன் ஒத்துக்கோங்க. என்டிஏ கூட்டணியில் அதிமுக ஒரு கட்சியாக இருக்கணும். அது முதல்வர் கேண்டிடேட்னு இவரை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. என்டிஏவுடைய பாலிசி என்னென்னா, நாங்கள் யாரையுமே சிஎம் கேண்டிடேட்டாக சொல்கிறதில்ல. அமித்ஷா திருப்பி என்ன சொல்கிறார், கிளிமாரி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்றார். அவர் சொல்லும் போதெல்லாம் அதிமுகவுக்கு பகீர்னுது, என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. அவங்க டெல்லியிலேருந்து இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எந்த மாநிலத்திலையும் முதல்வர் கேண்டிடேட்டை நாங்கள் சொல்கிறது கிடையாது, அதனால் எங்கேயும் சொல்ல மாட்டோம், என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்லுவோம். நீங்கள் தனித்து மெஜாரிட்டி வந்தால் நீங்கள் அமைச்சர் அமைக்கலாம், ஆனால் அதுலேயும் தெலுங்கு தேசம் மாடலில் நீங்கள் அமைக்கணும். மெஜாரிட்டி இருந்தால் கூட எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும். அது ஆந்திரா பண்ணி காமிச்சிட்டாங்க, நீங்களும் அதை பண்ணணுன்றதான் பாயிண்டிங். ஆக்சுவலாக அதுதான் கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி. ஆனால் கூட்டணி ஆட்சிக்கு இப்போ தயாராக மாட்டாங்கல்ல, தேர்தலுக்கு முன்பாக அந்த மாதிரி. தேர்தலுக்கு முன்பாக இல்லை, தேர்தலுக்கு பின்பாக. தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி ஆட்சிங்கிற அந்த கான்செப்ட்ல எலெக்ஷனுக்கு சந்திக்க மாட்டாங்க. அந்த கான்செப்ட்ல எலெக்ஷன் சந்திச்சாங்கன்னா அவங்களுக்கு வீக். அது ஆக்சுவலாக சந்திக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்காக எதுக்கு அந்த 2 கட்சியும் வேலை செய்யாது. அப்போ எதுக்கு அந்த மாதிரி பேசணும்? அப்போ அது அப்படிதான் பேசுவாங்க. டெல்லியிலேருந்து வரவங்க கூட்டணி ஆட்சி, அதிமுக ஆட்சி அமைக்க நாங்கள் பாடுபடுவோம்னா சொல்லுவாங்க. அமித்ஷா சொல்லுவார், அப்படி சொல்ல மாட்டார். வேணா மிஞ்சி போனால் ப்ரெஷர் கொடுத்தா ஒன்றும் சொல்லலாம். மீண்டும் பழனிசாமி இபிஎஸ் முதல்வர் ஆக்குவோம். அது நைனா நாகேந்திரன் சொல்லிட்டாரு. அதுதான் நைனா நாகேந்திரன் சொல்றாரு, அண்ணாமலை சொல்லிட்டாரு. டெல்லியில் இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு வார்த்தை எடப்பாடி பழனிசாமின்ற வார்த்தையை அமித்ஷா உச்சரிக்கலையே. புதுக்கோட்டையில் ஒரு வார்த்தை அவரை பற்றி சொல்லவே இல்லையே. என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தானே சொன்னார். அதனால் அவர் எடப்பாடி போய் திருச்சியில் சந்திக்காதே அவருக்கு கோவம் அமித்ஷாக்கு. அதனால தான் டெல்லிக்கு வாயான்னு சொல்லிட்டாங்க அவரை. இங்கே அவர் நினச்சிருந்தா இங்கே பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர்லேயே சந்திச்சிருக்கலாம். அவர் கள்ளக்குறிச்சியில் தான் இருந்தார், அங்கேருந்து போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இவர் போய் சந்திக்கலை. கேட்டான்னு சொல்லிட்டாரு. ஒருத்தர் போய் கேட்டிருக்கார், ஒரு பழைய எம்எல்ஏ எடப்பாடிட்ட, ஏங்க நம்ம போய் திருச்சியில் வரவேற்க வேண்டாமா அமித்ஷாவன்ட்டு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம தொகுதி உடன்பாடே இன்னும் வரலையே, அவங்க நம்ம சொல்கிற ஃபிகரை ஒத்துக்கவே மாட்டேனாங்களே, ஆனால் நம்ம எதுக்கு இப்போ போய் சந்திக்கணும்னு அவர் உடனே வேலுமணி அனுப்பிச்சி விட்ருக்கார். வேலுமணி போயிருக்கார். அந்த இடத்துல இருந்தபோது வேலுமணிகிட்ட கேட்டிருக்கார், நீங்கள் வந்தீங்க, உங்கள் பொதுச் செயலாளர் வர சொல்கிறது தானே, இந்த வாட்டியை ஃபைனலைஸ் பண்ணியிருப்போமே, ஏன் வரல அவர்? இப்போ டெல்லிக்கு உடனே வர சொல்லுங்கள். கூட்டணியை பலப்படுத்தாத இருக்கார், கட்சிகளை சேர்க்கறது எங்கே இஷ்டம்னு சொல்கிறாரு, கடைசியில் ஒரு கட்சியும் சேராது இருக்குது. நான் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ஏதாவது பாமகவே சேர்க்க சொல்லுங்கன்னா பாமக சேர்த்துருக்காங்க. ஆனால் தேமுதிகக்கு வாய்ப்பு இருக்கா? தேமுதிக அவங்க ராஜ்யசபா கொடுத்து அவங்களுக்கு எலெக்ஷன் செலவு போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்தா அவங்கள கன்சிடர் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொடுக்கறதுக்கு, இடங்கள் கொடுக்கறதுக்கு ரெடி, தேர்தல் செலவு கொடுக்கறதுக்கும் ரெடி. ஆனால் வெற்றி கிடைக்குமா அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்குது. திமுக அணியில் குறைவான இடங்கள் கிடைச்சாலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தேர்தல் செலவுக்கும் திமுக பைசா கொடுக்கும். ஆனால் அங்கே என்னென்னா இடங்கள் கிடையாது, அதிகமாக நினைக்கிற இடங்கள் கிடைக்காது. இங்கேயும் கிடைக்காது, அதிமுகலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால் யோசிக்கிறாங்க, அவங்க தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. தாவேக்காவில் அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள்லாம் அங்கே நடக்காதுங்க ஆக்சுவலாக. ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் இவர்களெல்லாம் அதிமுக அணியில் நீடிச்சிருவாங்கல்ல? அது நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க தாவேக்கா கதவையும் தட்டின்னு இருக்காங்க.
தாவேக்கா கதவையும் தட்டின்னு இருக்காங்க. ஜான் பாண்டியனை விடுங்க, நிச்சயமாக புதிய தமிழகம் தாவேக்கா தட்டிட்டு இருக்காங்க. அது போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆகிவிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த தேர்தலை சந்திக்கிறாரா? அவருக்கு ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம். நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறேன். அவருக்கு நம்பிக்கை இருக்குன்னா அதுக்கேற்றபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையே. அவர் பலமான கூட்டணி அமைக்கணும். ரெண்டாவது வந்து இங்கே திமுக வந்து ஒரு பலமான கூட்டணியை அமைச்சிருக்கு. அதை எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு பலமான கூட்டணி அமைச்சு அவர் வந்து எந்த விதமான ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாமல் தேர்தலை சந்திக்கணும். அவருக்கு வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் முழுக்க போகணும். அது தாவேக்காவுக்கு பிரிஞ்சு போகக்கூடாது. அதிமுக ஓட்டுகள் முழுக்க போகணும். அதிமுக ஆதரவு ஓட்டுகள், அது செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் அதிமுக தாவேக்காவை சேர்ந்ததுனால அந்த ஓட்டுகள் பிரிஞ்சு தாவேக்காவுக்கு போகக்கூடாது. ஸோ பல விதங்கள் அதிமுக ஓட்டு இழப்பு இருக்குது. எல்லாம் நிறைய பேர் கேட்டால் திமுக ஓட்டை தான் எடுப்பாங்க அப்படின்னாங்க. திமுக ஓட்டு எடுப்பார். திமுகவில் இருக்கிற இளைஞர்கள், பெண்கள் ஓட்டெல்லாம் அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெருமளவு சேதாரத்தை வந்து அதிமுக அணிக்கு தான் உண்டாக்குவார். ஆனால் அதிமுக அணி எப்படியும் ஆட்சிக்கு வந்துவிடும் அப்படின்னு எடப்பாடி சொல்றதுங்கிறது வெறும் நம்பிக்கை தானா, இல்லை அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவருக்கு தெரியாமல் இருக்காதுல்ல? இல்லை, இந்த நம்பிக்கை இல்லாத ஒரு அதிமுக தொண்டர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இப்போ பல பேர்கிட்ட அதிமுக ஒன்றிய செயலாளர்கள்லாம் கேட்கும்போது இதுதான் சார் கடைசி தேர்தல், இதோட நாங்கள் எடப்பாடி தலைமைக்கு முடிவு கட்டுவோம், தோத்தா எங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான எஸ்ஐஆரில் யாருமே ஒர்க் பண்ணலையே. எஸ்ஐஆரில் ஒர்க் பண்ணாத இருக்கும்போது ஏன் ஒர்க் பண்ணல சார் அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கிற அந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களாம் கேட்டால் நம்பிக்கை இல்லை சார், நாங்கள் எதுக்கு சார் ஒர்க் பண்ணணும், நம்பிக்கை இல்லை, வின் பண்ணுவோன்ற நம்பிக்கை இல்லை, எதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. சசிகலா வருவாங்களா? சசிகலா அவங்கள வந்து ஒரு அலங்கார பதவியில் உட்கார வச்சா வருவாங்க. அது அலங்கார பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு இவர் ரெடியாக இல்லை. யார்? எடப்பாடி. எந்த விதத்துலையும் தினகரனையோ ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ உள்ளே கொண்டு வந்தால் என்னுடைய தலைமைக்கு ஆபத்துன்னு எடப்பாடி நினைக்கிறார். அவருடைய தலைமைக்கு ஆபத்துன்னு எடப்பாடி நினைக்கிறார். எதிர்காலத்தில் டெல்லி போயிட்டு வந்து என்ன செய்தி சொல்லுவார் எடப்பாடி? எங்களுக்கும் பாஜகவுக்கும் வந்து கூட்டணி பர்ஃபெக்டாக வந்து இதாகிடுச்சு, நாங்கள் தான் வந்து அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் அப்படின்லாம் சொல்லுவார் அவர். கூட்டணி இன்னும் மெகா கூட்டணியாக கட்டமைக்க போகிறோம், இன்னும் ஒரு வாரத்தில் இன்னும் 2-3 கட்சிகள் வந்து சேரும் அப்படின்லாம் சொல்லுவார். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய கட்சிகள்லாம் கூட வரும்னு தாவேக்காவை இண்டிகேட் பண்ணுவார். கேட்டால் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் அதிமுகவை செமிஃபைனல்ஸ்லேயே தோக்கடிச்சிட்டோம், நாங்கள் ஃபைனல்ஸ் வந்து திமுகவை நோக்கி போயிட்டுருக்கோன்னு அவங்க சொல்லுவாங்க. இவர் எடப்பாடி பழனிசாமி வரவங்ககிட்டலாம் ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டுருக்காரு. என்னென்னா தாவேக்கா நம்ம இதுக்கு வந்துடும், தாவேக்கா நம்ம கூட்டணிக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஆனால் தாவேக்கார கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஏன் சார் எடப்பாடிக்கு அவரை கீழே விழுறவரை ஏன் சார் நாங்கள் தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நிகழ்ச்சியில் கருத்து குறிப்பிக்க திருப்பி மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்தி. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈசி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.